ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி முட்டை மசாலா. எப்போதும் செய்கிற மாதிரி பட்டாணி குருமா பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் முட்டையை எடுத்துகிட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று தனித்தனியாக இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலாவில் போடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் சால்ட்டு இருந்தால் தான் நமக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குழிப்பணியார சட்டி வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலந்து வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெந்ததும் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் பதமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் பணியாரம் மாதிரியே நல்லா வேக வச்சாச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ இதெல்லாம் போட்டுட்டு அது கூடவே வெங்காயமும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் அது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். வணங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வணக்கி விட்டுறேன். நல்லா வணங்கி வரணும். தக்காளி, வெங்காயம், மசால் ஸ்மெல் வரக்கூடாது. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது கூடவே நல்லா வணக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பட்டர் சேர்த்துட்டு, பட்டர் இல்லைனா கூட நீங்கள் நார்மல் சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டர் இருந்ததுனால பட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட்டர் போட்டுட்டு ஒரு ஏலக்காய், சோம்பு கொஞ்சமாக போட்டுட்டு பச்சை மிளகாய் 1 மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே ஆற வச்சுருக்க மசாலாவை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லாவே வதங்கி நான் சேர்த்துருக்கிறதுனால இதில் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. வேக வச்ச கொண்டக்கடலை இருந்தது, அதையும் நான் 1-2 மசிச்சு விட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திக்னஸ்க்காக உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை சேர்க்க வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். அது கூடவே நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொதிஞ்சு வந்தாலே போதும். அது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக முட்டை மசாலா செய்யலான்றதை பார்த்தாச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.